இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே npci.org.னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கன்சியூமர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக பாரத் ஆதார் சீடிங் எனபிளர் பேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு பாரத் ஆதார் சர்வீஸ் சீடுன்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி த ப்ராசஸ் இஸ் பிரைமரிலி கேரிட் அவுட் யூஸிங் ஃபிசிக்கல் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அண்ட் செமி ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதிகமானவர்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதால நிறைய ப்ராப்ளம் வரதால நீங்கள் பேங்க்கு போய்ட்டு தான் ஃபார்ம் வாங்கி உங்களோட ஆதார் கார்டு மேப் பண்ணுறது கொடுக்கணும்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணாலும் நீண்ட நாட்களாக அது பெண்டிங்கில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணாதீங்க. ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணால் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் போயிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டாப் கார்னர் லைன் மாதிரி இருக்கும். அந்த லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணினா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் ஆதார் நம்பர் இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சா இருக்கும். அந்த கேப்சா பார்த்து அப்படி டைப் பண்ணுங்கள். கேப்சா கரெக்டாக டைப் பண்ண பிறகு செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி வரும். 815820ன்னு சொல்லி அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன பேங்க் அக்கௌண்ட் மேப் ஆயிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு மேப்பிங் ஸ்டேட்டஸ் வந்து டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் வந்து எனபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி அப்டேட் பண்ண டேட். அடுத்து இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் எப்போ மேப் ஆயிருக்கு அந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் பேமெண்ட் பண்ணால் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோ கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.